ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஆடியபிளாம்மா? கேக்குதா? ஓகே. ஓகே. ஸோ கேன் எனிஒன் வேணா டைரக்டாவே சொல்லலாம். ஸோ முகமது இப்ராஹிம், கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிடபிள்யூடி? பிடபிள்யூடி கமாண்ட். ஓகே. ஓகே. ஸோ அதே போல் நீங்கள் இது டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது ஆல்வேஸ் ட்ரை டு கம்யூனிகேட் வித் இங்கிலீஷ்மா. ஓகே. ஸோ தென் ஒன்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே. யா ஸோ பத்மபிரியா, கேன் யூ டெல் மீ த ஆர்கிடெக்சர் ஆஃப் த யூனிக்ஸ்? சார் இன்னைக்கு கிளாஸ் பாதியில நான் வெளில வந்துட்டேன். ஓகே. ஸோ எப்பவுமே அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ப்ரீவியஸாக இருந்தது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம என்ன நடத்தணுமோ அது. ஓகே. ஸோ ஜெயசூர்யா, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வாட் இஸ் அண்ட் மேன் கமாண்ட்? It's a helping command, sir. It will be give the single line description of the command. Which one? What is and the man also, sir. Okay. So I have a doubt, sir. Man, I go to typing the man 2 times, it will be activated, sir. புரியல நீங்க என்ன சொல்றீங்க சார்? மேன் ஒரு கமாண்ட் கொடுத்து சொன்னீங்க. ஆமா. அது எனக்கு டபுள் டைம் கொடுத்தா எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது சார் அந்த கமாண்ட். அப்புறம் எந்த ஒன்று இந்த இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் சில கமாண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே அவனே சொல்லுவான். ஓகேவா? ஸோ அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இப்ராஹிம் பேட்டையில் அந்த கால் கமாண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஏபிடி இன்ஸ்டால் என்கால் அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். அது யாராக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அது அட்மினாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம், தட் இஸ் சூடோ. ஒன்று அட்மினா லாகின் ஆகிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு அட்மினா லாகின் ஆகிட்டு இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் தான் தட் இஸ் கால் சூடோ. சூடோன்றது ஒன்றும் கிடையாது, அட்மின். தட் இஸ் அ ரூட் யூசர். ஓகேவா? நீங்கள் சூடோ என்ற ஒரு கமாண்டோட சேர்த்து அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அது சப்போஸ் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க சூடோ, தென் வேற என்ன அதில் இருந்தது? எஸ், சூடோ ஏபிடி தென் இன்ஸ்டால் என்கால். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு அட்மினாக வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த என்கால் என்ற ஒரு ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எதெல்லாம் இது போல் உங்களுக்கு ஏதாவது எரர் அடிக்குதோ கீழே ஏதாவது இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்கன்னா அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கீழே காட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில். ஓகே. இப்போ நீங்கள் மேன் பற்றி என்ன சொன்னீங்க? என்ன மேன் சொன்னீங்க நீங்கள்? எனக்கு புரியல என்ன சொல்கிற வரைக்குன்னு. சார் மேன் வந்து இப்போ நான் டபுள் டைம் 2 டைம் மேன் டைப் பண்ணாதான் சார் அது ஃபுல் கமெண்ட் எனக்கு ஷோ ஆகுது ஃபுல்லாக. டபுள் டைம்னா எப்படி புரியல?
இப்போ மேன் வந்து ஒன் டைம் கமெண்ட் பண்ணீங்கன்னா சார் அது மற்றதெல்லாம் இந்த ஷோ ஆகும் பார்த்தீங்களா? சரி, மேன்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். நீங்க ஓகே. எப்படி டைப் பண்ணீங்க? மேன் ஏதாவது ஒரு கமாண்ட் உடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேன் யூஸ் பிடபிள்யூடி ஓகேவா? ஸோ மேன் ஸ்பேஸ் பிடபிள்யூடி. எனக்கு இப்ப பிடபிள்யூடி கமாண்ட் என்னன்னு தெரியல. அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்? ஸோ மேன் ஸ்பேஸ் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? நான் டைப் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பிடபிள்யூடி கமாண்ட பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயில்டா எனக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இருந்து வெளிய வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? கியூ பிரஸ் பண்ணீங்கன்னா, இதுல இருந்து என்ன பண்ணுவோம்? வெளிய வந்துருவேன். சிங்கிள் ஸோ கமெண்ட் மேன் மட்டும் கொடுத்தா என்ன சார் ஷோ ஆகும்? சிங்கிள் கமாண்ட் மேன் மட்டும் எப்படி குடுக்க முடியும்? அந்த கமாண்டே வந்து ஒரு கமாண்ட பத்தின ஹெல்ப் வாங்குறதுக்கு தான் அந்த கமாண்ட். ஓகே. அந்த கமாண்ட்ன்றது எதுக்கு? இப்ப நீங்க எல்எஸ் கமாண்ட் சிங்கிளா ரன் பண்றீங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் சில கமாண்ட் இந்த மேன் என்ற கமாண்டுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ இன்னொரு கமாண்ட் கண்டிப்பா இந்த மேன் என்ற கமாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, இன்னொரு கமாண்ட பத்தி பேசுறதுக்கு தான் அந்த கமாண்டே. அப்ப அதுக்கான இன்புட் குடுக்கணும். மேனுக்கு ஒரு இன்புட் தான் நீங்க ஒரு கமாண்ட் குடுக்கணும். டேட்ன்னு ஒரு கமாண்ட் குடுக்குறீங்க. அப்படின்னா டேட் பிரிண்ட் ஆர் சிஸ்டம் டேட் அண்ட் டைம். பிளஸ் அதுல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா என்ன பண்ணும்? கீழ ஷோ பண்ணும். ஓகேவா? ஓகே ஸோ சார். டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்றதுக்கு தான் தட் இஸ் மேன் யூஸ் பண்ணும். இங்க இருந்து வெளிய வரணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? நான் கியூ பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அன்னைக்கு நம்ம என்னென்ன கமாண்ட்லாம் பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாரி யாராவது அப்படியே சொல்லுங்க பார்ப்போம் லைனா. என்னென்ன கமாண்ட்லாம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தோம்? அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே அதனுடைய சிங்கிள் லைன் டிஸ்கிரிப்ஷனோட சொல்லுங்க. டேட்டு. டேட் கமாண்ட். டேட் கமாண்ட் என்ன பண்ணும்? வாட் இஸ் பர்ப்பஸ் ஆஃப் டேட் கமாண்ட்? நம்ம எந்த கண்ட்ரில, எந்த லொகேஷன்ல இருக்கோமோ, அந்த கரண்ட் டேட்ட வந்துட்டு அது டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு யா வந்துட்டு ஓகே. அது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்ம வந்து கரெக்ட்டா அந்த கேஸ் என்ன கேஸ் போடுறோமோ, அது போட்டா தான் வந்து ஓகே. எரர் ஸோ இல்லாம வரும். ஓகே. டேட் கமாண்ட் இட் வில் ஷோ தி கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம். தென் வேற என்ன கமாண்ட் பார்த்தோம்? Then ls. எல்எஸ் கமாண்ட் பார்த்தோம். வாட் இஸ் தி பர்ப்பஸ் ஆஃப் எல்எஸ் கமாண்ட்? ஜஸ்ட் இட் வில் லிஸ்ட் தி ஆல் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் போத். ஓகேவா? ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் ரெண்டுமே என்ன பண்ணும்? எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். தென் வாட் இஸ் தி பர்ப்பஸ் ஆஃப் ls-l? It is detailed list, sir. So just it will list out the files and directories with detailed description. ஓகேவா? கொஞ்சம் டீடைல்டா எனக்கு என்ன பண்ணும்? இது லிஸ்ட் அவுட் பண்ணும். சப்போஸ் ls-lt ஸோ இல்ல டைம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த டைம் பேஸ்டு ஆர்டர்ன்னு சொல்லும். ஓகேவா? -lt-ன்றது என்னது? இட் வில் ஷோ த டைம் பேஸ்டு ஆர்டர். ஆல்ரெடி இப்ப ls-lனாலே உங்களுக்கு டைமோட தான் வருது. ஸோ ஆனா அந்த டைம் ஒரு ஆர்டரா என்ன பண்ணும்? எனக்கு காட்டும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்? இட் இஸ் ls-t. ஸோ இதே ஆர்டர் எனக்கு ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஸோ ltr அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பேன். வேற யாராவது வந்திருக்காங்களா? திவ்யதர்ஷினி. ஓகே. ஸோ, அப்ப எனக்கு ls-ltr-ன்றது டைம் பேஸ்டு ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து வேற என்ன கமாண்ட் பார்த்தோம்? வாட் இஸ் என்ன பண்ணும்? கமாண்ட். ஓகே. இட் வில் ஷோ தி சிங்கிள் லைன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கமாண்ட். ஸோ இதோட ஹெல்பிங் கமாண்ட் இன்னொரு கமாண்ட் தான் வி ஹேவ் அ மேன் கமாண்ட். ஸோ மேன் கமாண்ட் என்ன பண்ணும்? இட் வில் ஷோ த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கமாண்ட். ஓகேவா? ஸோ இங்கேருந்து வெளியே வரதுக்கு என்ன பிரஸ் பண்ணணும்? அங்கேயே சொல்லியிருக்கான். கியூ பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? என்னால வெளிய வர முடியும். ஆஃப்டர் தட் வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் யூநேம்? So it will show the Unix name. Then in uname we have a -a. What is the purpose of -a? Yeah, it will show the detailed information. Suppose if I use -p, so it will show just a processor name. Okay, good. Then what is the purpose of the ID? User ID and group ID and other details. Okay. So after that, what is the purpose of history?
So it will show the all previous executed commands. Okay, it will show history. Then what is the purpose of clear command? Okay, just to clear the terminal. What is the purpose of the who am I command? It will show the user who are logged in. So what is the purpose of who command? Yeah, okay. So வேற என்ன கமாண்ட் பார்த்தோம் நம்ம இது இல்லாம? ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். cal command. Okay, what is the purpose of cal command? That it will show the current month of the calendar. Okay, so if I want to display the particular year of the calendar, what will you do? Cal and so year. So it will show the full year of the calendar. Suppose if I want to the print particular month of the calendar in particular year, so cal month year. Okay, yeah. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அவ்வளோதான் ஹலோ நினைக்கிறேன். சார். எஸ், சொல்லுங்க. சார், யூ நேம்ல வந்துட்டு -A -P அது மட்டும் ஒரே வாட்டி சொல்ல முடியுமா சார்? ஸோ யூநேம் -ஏன்றது எனக்கு அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர், தட் மீன் ஓஎஸ் உடைய கொஞ்சம் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்ணுது, அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து ஓகே. -ஏன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது டீட்டெயிலா வேணும் அப்படின்னா, இப்போ மேன் யூ நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இதுல -ஏன்றது என்ன? ஆல் அப்படின்றது மீனிங். ஸோ பிரிண்ட் இங்க பாருங்க, பிரிண்ட் ஆல் இன்ஃபர்மேஷன் இன் ஃபாலோயிங் ஆர்டர். ஸோ எக்ஸெப்ட், ஒமிட், -p அண்ட் -l இது நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் இது மட்டும் சொல்லிக்கலாம். -a மீன் இட்ஸ் ஆல். -a என்னது? ஆல். ஸோ பிரிண்ட் ஆல் இன்ஃபர்மேஷன், ஓகே, அபவுட் தட் ஓஎஸ், அபவுட் தட் த ஓஎஸ். ஓகேவா? ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதுதான் -a உடையது. ஸோ அதுல பி மட்டும் போட்டீங்கன்னா அந்த ப்ராசஸர் மட்டும் எனக்கு என்ன பண்ணுது? ஷோ பண்ணுது. இது ஒன்று ஒரு டீட்டெயில். அந்த மேன் ஏ யூ நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே டீட்டெயில்டாக இருக்கும் ஒன்றும். ஸோ -எஸ்ன்றது அதனுடைய கர்னல் நேம், -nன்றது ஸோ அதனுடைய நோன் நேம் காட்டும். அப்புறம் வந்து அதனுடைய கர்னல் நேம் காட்டும். அப்புறம் வந்து அதனுடைய மிஷின், அப்புறம் -pன்றது ப்ராசஸர். இது போல வந்து எந்த எந்த டீட்டெயில் வேணுமோ அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது அது மட்டும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். -ஓன்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே. ஸோ டீட்டெயில் தான் இங்க ஆல் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. ஸோ அடுத்தது ஆ டேட் கமாண்ட். டேட் கமாண்ட். இந்த டேட்டே வந்து இப்ப எனக்கு ஃபுல் டேட் எனக்கு மீட் பண்ணிக்கணும். ஆன்லைன்ல மீட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டேட் கமாண்ட்ல எனக்கு பர்ட்டிகுலர் டேட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இன்னைக்கு 18ன்றது மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, அப்படி கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த டேட் கமாண்ட்ல தட் இஸ் பிளஸ் சிம்பிள் தென் %d பிளஸ் சிம்பிள் %d அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எனக்கு அதுல இருந்து அந்த டேட் மட்டும் என்ன பண்ணும், எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே போல அதே டேட்ல எனக்கு வந்து மந்த் மட்டும் வேணும் அப்படின்னா, அதே பிளஸ் %m. இப்ப 08 அப்படின்னு சொல்லிட்டு மந்த் பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதிலே வந்து எனக்கு இயர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் எனக்கு இயர பிரிண்ட் பண்ணுது. ஓகே. அதுல எனக்கு ஹவர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு ஹவர் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. அதுல எனக்கு மினிட்ட பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, கேப் லெட்டர் எம் பிரஸ் பண்ணீங்கன்னா, அது மினிட் பிரிண்ட் பண்ணும். அதே போல செகண்ட்ஸ் ஆல்சோ கேன் பிரிண்ட் ஃப்ரம் த டேட். இது போல தனித்தனியா எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் நம்ம ஒண்ணா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே டேட் பிளஸ் %s அப்புறம் வந்து நான் என்ன பண்றேன், எங்க ஒரு ஒரு ஹைஃபன் குடுத்துக்கிறேன். அகைன் %d அப்புறம் ஒரு ஹைஃபன், தென் %m, தென் ஹைஃபன், தென் %y, %y, தென் அகைன் ஒரு ஹைஃபன் குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹவர், then we can set a colon, then %m, then colon, then %s.
இப்ப நான் அது டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு ஃபார்மேட்ல இருந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஓன் ஃபார்மேட்டுக்கு என்னால என்ன பண்ண முடியுது, கீழ பிரிண்ட் பண்ண முடியுது. இது போல எனக்கு தனித்தனியா கூட எடுத்து என்னால பிரிண்ட் பண்ண முடியும் அந்த டேட்ல இருந்து. ஆ என்னால ஒரு ஓன் ஃபார்மேட்ல கூட என்ன பண்ண முடியும், இது போல என்னால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல எக்கச்சக்கமா நம்ம நெறைய சொல்லலாம். பட் திட்ஸ் எனஃப். ஓகே. ஸோ அடுத்தது ஆ ஒரு ஒரு டைரக்டர்லேருந்து இன்னொரு சார் ஒரு நிமிஷம் சாரி. இந்த செகண்டுக்கு வந்துட்டு கேப்பிட்டல் எஸ்ஸா ஸ்மால் எஸ்ஸா சார்? கேப்லெட்டர் எஸ் மாது. கேப்லெட்டர் ஓகே. எஸ் தான். ஓகே. ஸோ இந்த ஹவர் இப்ப இயர்ன்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு கேல்குலேட்டர் ஒய் போட்டீங்கன்னா, எனக்கு 4 டிஜிட் காட்டுது. இப்ப இதிலே வந்து நான் இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் ஒய் போடுறேன். எனக்கு 2 டிஜிட் காட்டுது பாருங்க. இது போல சிலதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அது மட்டும் ஒரு ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கிங்க போதும். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரிலருந்து இன்னொரு டைரக்டரிக்கு எப்படி நேவிகேட் பண்ணி போறது? ஸோ ஐ மீன் ஒரு டைரக்டரிலருந்து இன்னொரு டைரக்டரிக்கு எப்படி போறது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் எ சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. அதான் சொல்லுவாங்க. தட் இஸ் எ சேஞ்ச் டைரக்டரி. ஸோ செயின் டைரக்டர்ன்றது வி கேன் நேவிகேட் ஃப்ரம் ஒன் டைரக்டரி டு அனதர் டைரக்டரி. வி கேன் நேவிகேட் ஃப்ரம் ஒன் டைரக்டரி டு அனதர் டைரக்டரி. ஸோ வி கேன் நேவிகேட் ஃப்ரம் ஒன் டைரக்டரி டு another directory. ஓகேவா? ஸோ ஹியர் வி ஆர் யூசிங் த கமாண்ட் கால்ட் இஸ் சிடி. இந்த கமாண்ட் நேம் என்னது? சிடி. இந்த சிடி கமாண்ட் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு டைரக்ட்லேருந்து இன்னொரு டைரக்டரிக்கு என்னால மூவ் ஆக முடியும். இப்போ சிடி தென் எந்த டைரக்டரி நேம் சொல்றனோ அந்த டைரக்டரி நேம்க்குள்ள எனக்கு நேவிகேட் பண்ணி போலாம். ஸோ இதுதான் என்னது? தட் இஸ் சின்டாக்ஸ். இதுதான் செயின் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு நேவிகேட் ஃப்ரம் ஒன் டைரக்டரி டு another டைரக்டரி. ஸோ அதே போல சிடி டபுள் டாட் குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கருந்து எனக்கு ஒன் ஸ்டெப் பேக் வரும். தட் மீன்ஸ் த ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு நான் வரணும் அப்படின்னா, இந்த சிடி ஸ்பேஸ் டபுள் டாட்ன்றது என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இட் வில் கோ டு previous directory. previous directory. ஓகேவா? ஸோ சேம் as இப்போ சிடி நான் டபுள் டாட் தென் ஸ்லாஷ் அகைன் டபுள் டாட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இட் வில் கோ டு 2 லெவல் பேக். தட் இஸ் 2 லெவல் ப்ரீவியஸ் டைரக்டரி. ஓகேவா? ஸோ 2 லெவல் பேக். ஆஃப்டர் தட் ஸோ நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி, ஸோ நேவிகேட் பண்ணி ஒரு டைரக்டரிலேருந்து இன்னொரு டைரக்டரி போயிறீங்க. அதனுடைய சப் டைரக்டரிஸ் எங்கேயோ டிராவல் ஆகி போயிருக்கீங்க. இப்போ நீங்க யூ கம் பேக் டு த இஃப் யூ வாண்ட் டு கம் பேக் டு த ஹோம் டைரக்டரி, தென் யூ கேன் யூஸ் திஸ் சிடி டில்ட் ஆப்பரேட்டர். இந்த ஆப்பரேட்டருக்கு பேரு டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பரேட்டருக்கு பேர் என்னது? தட் இஸ் எ டில். ஓகேவா? த சிடி டில்ட் ஆப்பரேட்டர். அதர்வைஸ் வி கேன் யூஸ் சிம்பிளி சிடி கமாண்ட். ஸோ வெறும் சிடி கூட யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சிடி டில்ட் ஆப்பரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு இட் வில் கோ டு த கம் பேக் டு த ஹோம் டைரக்டரி. இது ஹோம் டைரக்டரிக்கு போறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்தது சிடி ஹைஃபன்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டாகிள் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. டாகிள் டைரக்டரி. இது டாகிள் டைரக்டரிக்கு போனோம் அப்படின்னா, சிடி ஸ்பேஸ் ஹைஃபன் பிரஸ் பண்ணீங்கன்னா, அது எங்க போகும்? இட்ஸ் டாகிள் டைரக்டரிக்கு போகும். ஓகேவா? ஓகே. ஸோ டாகிள் டைரக்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க கடைசியா ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். ரிமோட்ல சில ரிமோட்ல இந்த டாகிள் என்ற வேர்டே இருக்கும். பட் மேக்ஸிமம் ரிமோட்ல இந்த ஸ்வாப் என்ற கீவேர்ட் இருக்கும். ஸ்வாப் வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் ஸ்வாப் பட்டன் இன் டிவி ரிமோட்? ஆல்ட் டேப் மாதிரி. ஆல்ட் டேப் மாரி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆல்ட் டேப்ன்றது ஆல்ட் டேப் மாரின்னா, நீங்க ஆல்ட் டேப் யூஸ் பண்ணி யூ கேன் சேஞ்ச் எனி ஓவர். எங்க வேணா நீங்க வந்து ஆல்ட் டேப் பிரஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒண்ணு ஒண்ணா மாறிக்கிட்டே போலாம். பட் ரிமோட்ல இருக்கிற ஸ்வாப் பட்டன் எக்ஸாக்ட்டா என்ன பர்ப்பஸ்? இதுக்கு முன்னாடி என்ன சேனல்ல இருந்தோமோ அந்த சேனலுக்கு போகணும். எக்ஸாக்ட்டா இதுக்கு முன்னாடி இருக்கிற சேனல் மட்டும் தான் போ முடியும். அதுக்கு முன்னாடி கரெக்ட்டா 2 சேனலுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜம்ப் ஆவறதுக்கு தான் இந்த ஸ்வாப் என்ற பட்டன் யூஸ் பண்ணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்ப நீங்க வந்து இப்ப ஏதாவது
மூவி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இன் பிட்வீன் ஏதாவது ஒரு ஆட் போடுறாங்க அப்படின்னா, அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு சாங்ஸ் ஒரு சேனலுக்கு ஸ்கிப் ஆகும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அதே சாங்ஸ்லேருந்து என்னால எங்க வரணும், திருப்பி அதே கிரிக்கெட் நான் வந்து சேனலுக்கு மாறணும் அப்படின்னா, நான் வந்து சேனல் நம்பர் பிரஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்வாப் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த 2 சேனலுக்கு மட்டும் என்ன பண்ண முடியும், ஸோ இங்கருந்து அங்க, அங்கருந்து இங்க என்னால என்ன பண்ண முடியும், ஜம்ப் ஆயிக்க முடியும். த சேம் அ அ பர்ப்பஸ் தான் இங்க சிடி ஹைபன். ஓகே. நீங்க ஒரு இடத்துல ஒரு டைரக்டரிக்குள்ள ஏதோ சம் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டக்குனு அங்கருந்து என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த டைரக்டரிக்கு நான் ஜம்ப் ஆகணும். எந்த பாத்தும் மென்ஷன் பண்ணாம அப்படின்னா, இந்த சிடி ஹைபன் யூஸ் பண்ணாலே போதும். நீங்க அந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஜம்ப் ஆக முடியும். திருப்பி அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பி இன்னும் இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப கரண்ட்டா இருந்த டைரக்டரிக்கு இருக்கிறீங்க. ஜம்ப் ஆகணும் அப்படின்னா, இந்த சிடி ஹைபன் குடுத்தீங்கன்னா எனக்கு ஜம்ப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இது பிராக்டிகலா பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைரக்டரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம்ல. ஸோ ஆகஸ்ட் 24. ஸோ இது டைரக்டரி கிரியேஷன் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப இங்க எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, எல்எஸ் ஹைஃபன் எல் 24 அப்படின்றது ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகேவா? இந்த டைரக்டரிக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், நேவிகேட் பண்ணி போனோம் அப்படின்னா, ஸோ இப்ப கரெக்ட்டா பிடபிள்யூ போட்டு பார்த்தா இட் வில் ஷோ தி பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி. இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஆகஸ்ட் 24க்கு போறேன். எனக்கு ஆகஸ்ட் 24 என்ற டைரக்டரி வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கரண்ட் லொகேஷன்ல தான் இருக்கு. அதனால ஜஸ்ட் சிடி ஸ்பேஸ் ஸோ ஆகஸ்ட் 24 அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு என்னுடைய இருக்கிற லொகேஷன்ல இருந்து அங்க இருக்கிற சப் டைரக்டரிஸ்குள்ள என்னால என்ன பண்ண முடியுது, ஸோ நேவிகேட் பண்ணி உள்ள போக முடியுது. ஓகேவா? இப்ப ஆகஸ்ட் 24 என்ற டைரக்டரிக்கு நான் போயிட்டேன். இப்ப பிடபிள்யூடி போட்டு பாருங்க, உங்களுடைய ஃபுல் பாத் வந்து அங்க டிஃபரெண்ட்டா காட்டும். இதுக்கு முன்னாடி ஷார்ஜா வரைக்கும் இருந்தது. இப்ப ஆகஸ்ட் 24க்குள்ள போயிட்டீங்க. இப்ப பிடபிள்யூடி போட்டு பாக்குது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து எனக்கு ஃபுல் பாத் அப் டூ ஆகஸ்ட் 24 வரைக்கும் காட்டுது. ஓகே. இப்ப ஒரு டைரக்ட்ல இருந்து இன்னொரு டைரக்ட் போறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்றோம்? தட் இஸ் எ சிடி டைரக்ட். ஓகே. ஸோ அதே போல இதுக்குள்ள திருப்பி வேற ஏதாவது சப் டைரக்டரிஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? என்னால போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இப்ப இந்த இடத்துல நான் எல்எஸ் கமாண்ட் போடுறேன். இப்ப பாருங்க எனக்கு இங்க வந்து ஒரு 3 சப் டைரக்டரிஸ் இருக்கு. D1, D2, D3ன்னு ஒரு 3 டைரக்டரி இருக்கு. இப்ப இதுல D1 டைரக்டரிக்கு போனோம் அப்படின்னா, அகைன் சிடி D1. அகைன் சிடி D1. ஓகே. இது போல ஒவ்வொரு டைரக்டரியா என்ன பண்ண முடியும்? என்னால நேவிகேட் பண்ணி போ முடியும். புரியுதுங்களா? இப்ப நான் இங்க இருந்து நான் ஒரு 1 ஸ்டெப் பேக் வரணும். அதாவது அகைன் D1ல இருந்து நான் வெளிய வரணும். இப்ப கரண்ட்டா எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி பிரஸ் பண்ணீங்கன்னா, எங்க இருக்கிறீங்க? நீங்க ஹோம் லொகேஷன்ல ஆகஸ்ட் 24ல D1 என்ற டைரக்டரிக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நான் 1 ஸ்டெப் பேக் வரணும். அகைன் கம் பேக் டூ தி ஆகஸ்ட் 24 டைரக்டரி அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் சிடி டபுள் டாட் பிரஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் கோ டூ தி 1 ஸ்டெப் பேக். 1 லெவல் பேக். ஓகே. ஸோ அகைன் சிடி டபுள் டாட் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அகைன் 1 லெவல் பேக். ஸோ இது போல ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னால என்ன பண்ண முடியும்? இந்த சிடி டபுள் டாட் யூஸ் பண்ணி என்னால வர முடியும். ஓகே. ஸோ இப்ப சிடி அகைன் ஆகஸ்ட் 24க்குள்ள போயிடுறேன். அகைன் எல்எஸ் கமாண்ட் அங்க சிடி அகைன் D2 என்ற ஒரு டைரக்டரிக்குள்ள போறேன். ஓகே. இப்ப பிடபிள்யூ போட்டு பார்த்தா, என்னுடைய கரண்ட் லொகேஷன்ஸ் ஆகஸ்ட் 24ல D2ல நான் இருக்கிறேன். இப்ப இங்க இருந்து நான் டைரக்ட்டா 2 ஸ்டெப் பேக் வரணும். டைரக்ட்டா 2 ஸ்டெப் பேக் வரணும் அப்படின்னா, சிடி டபுள் டாட் ஸ்லாஷ் அகைன் டபுள் டாட் போட்டீங்கன்னா, எனக்கு இப்போ 2 ஸ்டெப் பேக் வரும். அதாவது டைரக்ட்டா நான் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த D2ல இருந்து இங்க கரண்ட் லொகேஷன்ல இருந்து தட் இஸ் D2ல இருந்து வெளிய வருவான். அகைன் ஆகஸ்ட் 24ல இருப்பேன். அங்க ஆகஸ்ட் 24ல இருந்து வெளிய வந்துருவான். ஏன்னா நான் 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அதனால எனக்கு 2 ஸ்டெப் பேக் வந்துரும். ஓகேவே. தட் இஸ் பிடபிள்யூடி போட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஹோம் லொகேஷன்ல இருக்கேன். ஓகே. இது போல நீங்க எத்தனை லெவல் வேணா பேக் வந்துக்கலாம். எத்தனை லெவல் வேணா என்ன பண்ணலாம்? பேக் வரலாம். இப்ப நான் டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட் போடுறேன். அகைன் ஸ்லாஷ் டபுள் டாட் போட்டீங்கன்னா 3 லெவல் பேக். அகைன் ஸ்லாஷ் டபுள் டாட் போடுறோம் அப்படின்னா 4 லெவல் பேக். ஓகே. ஸோ இது போல எத்தனை லெவல் வேணா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பேக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப அகைன் நான் வந்து அந்த டைரக்டரிக்குள்ள போறேன். ஆகஸ்ட் 24 ஓகே. இந்த பாத்க்குள்ள போறதெல்லாம் நான் அப்புறமா எடுப்பேன். ஓகேவா? நான் எது எதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம செய்றேனோ, அதெல்லாம் நான் வந்து லேட்டா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப அகைன் நான் வந்து இப்ப ஆகஸ்ட் 24க்குள்ள இருக்கிற D3 என்ற டைரக்டரிக்குள்ள இருக்கிறேன்.
ஆகஸ்ட் 24ல இருக்கிற D3 என்ற டைரக்டரிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து நான் டைரக்ட்டா என்னுடைய ஹோம் லொகேஷனுக்கு வரணும். நான் டைரக்ட்டா எந்த லொகேஷன் இங்க இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்க நமக்கு ஹோம் லொகேஷன் அப்படின்றது இந்த /home/ஷார்ஜான்றது தான் ஹோம் லொகேஷன். ஓகேவா? ஹோம் லொகேஷன்னா அந்த /ஹோம்னு நினைச்சுக்க போறீங்க. ஹோம் லொகேஷன்னா இந்த /home தென் /ஷார்ஜா. இது வரைக்கும் தான் என்னுடைய ஹோம் லொகேஷன். இப்ப அங்க தான் என்னால போக முடியும். இப்ப நான் டில்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன். சிடி டில்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா வேற யாராவது வந்திருக்காங்களா? இல்ல. இப்ப சிடி டில்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நான் சாரி ஸ்பேஸ் கொடுக்கணும். யூனிக் சிசிஏ ஸ்பேஸ் அண்ட் கேஸ் சென்சிட்டிவ் சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க. சிடி ஸ்பேஸ் விடாம நான் ஒரு டில்ட் ஆப்பரேட்டர் பிரஸ் பண்றேன். எனக்கு எரர் அடிக்குது பாருங்க. ஓகேவா? அப்ப சிடி ஸ்பேஸ் அங்க அந்த டில்ட் ஆப்பரேட்டர் பிரஸ் பண்ணா இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் ஹோம் லொகேஷன்ல இருக்கேன். நான் எந்த இடத்துல இருக்கேன்? ஹோம். அப்ப இந்த சிடி டில்ட் ஆப்பரேட்டர்ன்றது யூ கேன் கம் பேக் டு த ஹோம் லொகேஷன். ஓகேவா? ஓகே. அதே போல அகைன் நான் வந்து இப்ப நான் கடைசியா இருக்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? சிடி ஹைஃபன் போடுறேன். இப்ப சிடி ஹைஃபன்ன்றது நான் கடைசியா எந்த இடத்துல இருந்தோ நான் அந்த இடத்துக்கு போயிடும். அப்ப கடைசியா நான் எந்த இடத்துல இருந்தேன்? ஆகஸ்ட் 24 என்ற டைரக்டரிக்குள்ள D3 என்ற டைரக்டரிக்குள்ள இருந்தேன். இப்ப நான் சிடி ஹைஃபன் போடுறேன். என்னால எங்க போக முடியுது? நான் கடைசியா இருக்கிற இடத்துக்கு போக முடியுது. அகைன் சிடி ஹைஃபன் போடுறேன் அப்படின்னா, கம் பேக் டு த ஹோம் லொகேஷன். அகைன் சிடி ஹைஃபன் போடுறேன். கம் பேக் டு த D3. இந்த 2 இடத்துக்கு மட்டும் என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க கடைசியா இருந்த 2 இடத்துக்கு மட்டும் நம்மளால என்ன பண்ணிக்கலாம்? நம்மளால இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிடி ஹைஃபன் மூலமா என்னால மாறிக்க முடியும். ஓகேவா? அதே போல சிடி கமாண்டும் ஹோம் லொகேஷன் போறதுதான். சிடி டில்டும் ஹோம் லொகேஷன் போறதுதான். இல்ல வெறும் சிடி மட்டும் போட்டீங்கனாலும் நான் எங்க போயிடுவேன்? என்னுடைய ஹோம் லொகேஷனுக்கு என்னால ஜம்ப் ஆக முடியும். ஓகே. இததான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் சிடி ஸ்பேஸ் ஒரு டைரக்டரி போட்டா அந்த டைரக்டரிக்குள்ள என்டர் ஆகலாம். தென் சிடி டபுள் டாட்னா 1 லெவல் பேக் வரலாம். சிடி டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட்னா 2 லெவல் பேக். இது போல லைக் 3 லெவல் பேக், 4 லெவல் பேக் எத்தனை லெவல் வேணா பேக் வரலாம். தென் சிடி டில்ட் ஸ்பேஸ் டிடி ஸ்பேஸ் டில்ட் அண்ட் சிடி கமாண்ட் it will go to the home directory. Then cd hyphen is a toggle directory. That means உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தட் இஸ் swap. ஓகே. இதுதான் வந்து ஒரு டைரக்ட்ல இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு எப்படிலாம் சேஞ்ச் ஆகி போகலாம் அப்படின்றத இது பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் டாட்ன்றது ஆக்சுவலா ப்ரீவியஸ் டைரக்டரி அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ப்ரீவியஸ் டைரக்டரி. இதுல சிங்கிள் டாட் இருக்கு. நம்ம சிங்கிள் டாட் யூஸ் சிங்கிள் டாட்ன்றது இங்க என்ன மீனிங் அப்படின்னா கரண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிக்ஸை பொறுத்த அளவுக்கு டபுள் டாட்ன்றது என்னது? ப்ரீவியஸ் டைரக்டரி. சிங்கிள் டாட்ன்றது தட் இஸ் கரண்ட் டைரக்டரி. ஓகேவா? ஓகே. சரி. இப்ப இதுல நான் ls-l கொடுக்குறேன். இந்த ls கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ls கமாண்ட் என்ன பண்ணும்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ls கமாண்ட்? ls கமாண்ட் உடைய பர்பஸ் என்னமா? List all the directories. Just it will list out the files and directories. இப்ப இந்த இடத்துல எதெல்லாம் ஃபைல்ஸ் எதெல்லாம் டைரக்டரிஸ் உங்களால சொல்ல முடியுமா? யூனிக்ஸை பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் ஃபைல்ஸ் இதெல்லாம் டைரக்டரிஸ் உங்களால pictures templates இதெல்லாம் வந்து files. I think the .txt எல்லாம் ஃபைல்ஸ். ரிமைனிங் டைரக்டரி. .txt எல்லாம் ஃபைல்ஸ் மத்ததெல்லாம் டைரக்டரியா? லோக்கல் ஹைஃபன் டைரக்டரி ஒன்னு இருக்குது. லோக்கல் அண்டர்ஸ்கோர் டைரக்டரி அது டைரக்டரி. அப்புறம் ரிமோட் அண்டர்ஸ்கோர் டைரக்டரின்றது டைரக்டரி. சரி ஓகே. சரி ஒரு நிமிஷம். அப்ப வந்து நான் என்ன பண்றேன் இப்ப ஈக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? இப்போ ஜஸ்ட் அந்த டச் எதுக்குன்றது விட்டுருங்க. இப்போ நான் அகைன் ls கமாண்ட் போடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த .txt இருக்குதெல்லாம் ஃபைல்ஸ் மற்றதெல்லாம் டைரக்டரின்னு சொல்றீங்க. இந்த பிக்ன்றது என்னது? ஃபைல்ஸ். எப்படி ஃபைல்னு சொல்றீங்க? நீங்க நேம் சேஞ்ச் பண்ணாம நேமை வச்சு சொல்லாதீங்க. நேமை வச்சு இது டைரக்டரியா ஃபைலான்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நீங்க ரீநேம் பண்ணதால அது ஃபைல்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்.
யுனிக்ஸை பொறுத்தளவுக்கு அப்படி நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ யுனிக்ஸில் ஒரு ஒரு நேம் வந்து அது ஃபைலா டைரக்டரியா அப்படின்றது என்னால் இந்த இடத்துல வெறும் எல்எஸ் கமாண்டுடைய அவுட்புட்ல இருந்து என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப அது எப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னா, எல் போட்டீங்கன்னா, இட் வில் ஷோ த டீடைல் டிஸ்கிரிப்ஷன். இது எது எதெல்லாம் வந்து எனக்கு டில ஸ்டார்ட் ஆகுதோ, இந்த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டீடைல்டு லிஸ்ட்ன்னு சொல்றேன் இல்லையா? எல் உடைய கமாண்டுடைய அவுட்புட். இதுல வந்து எதெல்லாம் எனக்கு ஹைஃபன்ல ஸ்டார்ட் ஆகுதோ, ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹைஃபன்ல ஸ்டார்ட் ஆகுதோ, அதெல்லாம் நம்ம ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லணும்? தட் இஸ் எ ஃபைல்ஸ். எதெல்லாம் டில ஸ்டார்ட் ஆகுறதோ, அதெல்லாம் டைரக்டரி. எதெல்லாம் டில ஸ்டார்ட் ஆகுதோ, அதெல்லாம் நமக்கு தட் இஸ் எ டைரக்டரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க பிக்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? தட் இஸ் எ எனக்கு ஃபைல். ஓகேவா? ஸோ, ஃபைல்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு டைரக்டரி. அப்போ வந்து அ அப்ப இந்த .txtன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அங்க tstன்னு குடுக்குறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன பண்றேன் நானு, txtன்னு குடுக்குறேன். ஓகேவா? இப்ப யுனிக்ஸ் q1.txt அப்படின்றதுனால இது நீங்க ஃபைல்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, என்னால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ யுனிக்ஸ் q2 அப்படின்னு இந்த நேம் வச்சு என்ன பண்றேன்? யுனிக்ஸ் ஸோ q2.txt மட்டும் நான் குடுக்கல. ஓகே. இப்ப -l போடுறேன். இங்க பாருங்க. ஸோ எனக்கு இதுவும் ஃபைல் தான். பட் .txtன்னு ஒரு எக்ஸ்டென்ஷனே கிடையாது. இதுவும் ஃபைல் தான். ஓகேவா? இங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது எதுமா? எக்ஸ்டென்ஷன்ன்றது இந்த .txt, .pdf, .img ஒரு JPEG, .jpeg, .jpg, அ .doc இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸ்டென்ஷன். நம்ம விண்டோஸ பொறுத்த அளவுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் தான் அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். பிளஸ் அது ஃபைல்ன்றதே நமக்கு அப்பதான் தெரியும். அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் கால்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க யுனிக்ஸ பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு நேம வச்சு அது ஃபைலா, டைரக்டரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது. ஸோ இங்க அது அதனுடைய ஸ்டார்ட்டிங் ஆஃப் த அந்த டீடைல். ஸோ அத வச்சு தான் என்னால என்ன பண்ண முடியும்? அது டைரக்டரியா, ஃபைலான்னு சொல்ல முடியும். இப்ப இங்க எதெல்லாம் டில ஸ்டார்ட் ஆகுறதோ அதெல்லாம் டைரக்டரிஸ். எதெல்லாம் ஹைஃபன்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து எனக்கு ஃபைல். ஓகேவா? ஸோ அப்ப டின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா தட் இஸ் எ டைரக்டரி. ஹைஃபன்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் என்னது? தட் இஸ் எ ஃபைல். ஓகேவா? அப்படிதான் என்னால என்ன பண்ண முடியும்? இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ யுனிக்ஸை பொறுத்த அளவுக்கு டஸ் நாட் ஹேவ் கான்செப்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட்லாம் யுனிக்ஸ்ல கிடையாது. ஓகே. .txt இருந்தா ஃபைலு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டைரக்டரி ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஆ அ AGH .txt அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? இப்ப -l குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு abc.txtன்றது ஒரு ஃபைல். பட் அதே ag.txtன்றது ஒரு டைரக்டரி. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஓகே இது .txtன்னு இருக்குடா. ஸோ அதனால இது ஃபைலா தான் இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. பட் தட் இஸ் நாட் ஃபைல். இப்ப இந்த இடத்துல நான் அந்த நேம்ல என்ன பண்ணியிருக்கேன்? நான் டைரக்டரின்னு சொல்லிட்டு அத கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இந்த நேம் இஸ் டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ அந்த நேம் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அத பார்த்து தான் அது டைரக்டரியா, ஃபைலான்றது நம்மளால முடிவு பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த நேம வச்சு என்னால ஒரு ஃபைலா, டைரக்டரியா அப்படின்றத யுனிக்ஸ பொறுத்த அளவுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த .txt இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இட்ஸ் நாட் மேட்டர் இன் யுனிக்ஸ். யுனிக்ஸ்ல அந்த எக்ஸ்டென்ஷன வச்சு என்னால அது ஃபைல்ன்னு சொல்ல முடியாது. பட் ஜெனரலா நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அது .txt அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணா, இட்ஸ் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங். நான் அப்படி கிரியேட் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஓகே. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆல்ரெடி இங்க -l போட்டாலே எனக்கு இது மூலமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இருந்தாலும் ஒரு ஹை லெவல்ல பார்க்கறதுக்கு அப்படியே TXTலாம் ஃபைல் அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணுவேன், வேணா நீங்க .txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா .txtன்னு ஒரு டைரக்டரி இருக்குமா, இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி எதுவும் ரூல் கிடையாது. .txtன்னு ஒரு எக்ஸ்டென்ஷனோட ஒரு டைரக்டரியும் இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இங்க எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்? ஒரு ஃபைலா, டைரக்டரியான்றது அதனுடைய ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டினோட்டர் வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால கண்டுபிடிக்க. ஸோ ஹைஃபன் இஸ் டினோட் இஸ் எ ஃபைல். தென் டி டினோட்ஸ் இஸ் எ டைரக்டரி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப ஒரு ஃபைல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹவ் டு கிரியேட் எ ஃபைல். கிரியேட் எ ஃபைல். ஸோ ஒரு ஃபைல கிரியேட் பண்றதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ண போற கமாண்ட் தட் இஸ் கால்ட் டச் கமாண்ட்.
ஓகே. இந்த டச் கமாண்ட் யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபைல கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் file1.txt. இப்ப டச் கமாண்ட் மூலமா நான் ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இது .txt தான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. என்னால அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமலேயும் அத தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ இப்படியும் என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபைல கிரியேட் பண்ண. அந்த ஃபைல் நேம் என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? பட் பெட்டர் நான் ஜெனரலா வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கிரியேட் பண்ணும்போது .txt அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். பட் txt வச்சு தான் கிரியேட் பண்ணணுமா? அப்பதான் அது வந்து ஒரு ஃபைலா அப்படின்னா இங்க கிடையாது. நீங்க அது எக்ஸ்டென்ஷன் வச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். வைக்காமலும் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் என்ற கான்செப்டே இதுல கிடையாது. நம்ம விண்டோஸ்ல அப்படி பழகிட்டதுனால என்ன பண்றேன் நானு? so.txt அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல என்ன பண்ணிக்கிறேன்? நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பட் போத் ஆர் ஃபைல். டச் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ ஃபைல். பட் அந்த ஃபைல் எம்ப்டி ஃபைலா கிரியேட் ஆகும். ஓகேவா? டச் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ எம்ப்டி ஃபைல். So it is used to create a empty file. Okay, otherwise used to create a 0 byte file அப்படின்னு சொல்லுவாங்க. 0 byte file ரெண்டுமே சொல்லுவாங்க. So how to create a 0 byte file? How to create a empty file அப்படின்னு கேட்டா, ஸோ நீங்க சொல்லணும் யூசிங் டச் கமாண்ட் we can create a empty file or 0 byte file அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இப்போ டச் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண அது எல்லாமே எனக்கு 0 சைஸ் தான். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்க இந்த யுனிக்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா எங்க நான் இப்போ கிரியேட் பண்ணது காணும். இங்க யுனிக்ஸ் Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண டச் கமாண்ட் மூலமா அதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா இங்க 0ன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த காலம் எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா இந்த 0வை தான் மென்ஷன் பண்ணும். இந்த காலம் எதை மென்ஷன் பண்ணும்? இட்ஸ் 0 byte. மற்ற இதெல்லாம் வந்து 4096 இது எல்லாமே இங்க பைட்ஸ்ல தான் சைஸ் காட்டுது. இங்க எல்லாமே எப்படி காட்டுது? எனக்கு பைட்ஸ்ல காட்டுது. இந்த பைட்ஸ்ல காட்டுறது உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மட்ல இருக்கணும் அப்படின்னா இதே ஒன் மோர் ஆப்ஷன் இதுல நோட் பண்ணிக்கிங்க. எல் கொடுக்கணும் இல்லையா? இதோட நான் ஹெச் சொன்னேன் அப்படின்னா it is used to இந்த hyphen h is used to it will show is a human readable format ன்னு சொல்லுவாங்க. ஹெச்ன்றது இந்த இடத்துல என்னது? that is human readable format. இப்போ பாருங்க எனக்கு இது உங்களுக்கு அந்த பைட்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம படிச்சதெல்லாம் கேபி, எம்பி, ஜிபி இப்படிதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ எனக்கு பாருங்க. ஸோ இந்த டைரக்டரி வந்து 4 KB. ஸோ இந்த ஃபைல் வந்து இது வந்து 29 பைட்ஸ். இந்த கே, எம், ஜி இதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணாம ஒரு நம்பர் இருக்குன்னா அது கண்டிப்பா பைட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? அதே போல இது பாருங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் 40 பைட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மட். ஃபார்மட் மீன் இந்த சைஸை மட்டும் எனக்கு அந்த ஹைஃபன் ஹெச் என்ன பண்ணுது? எனக்கு மாத்தி கொடுக்குது. ஸோ LS-LH வாட் இஸ் த யூஸ்? என்னமா யூஸ்? H உடைய யூஸ் என்ன? இட் வில் ஷோ த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட். ஹெச் மீன் ஹியர் த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட். ஸோ ஆல்சோ டச் கமாண்ட் யூஸ் டு இப்போ டச் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்? நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்க டைரக்ட்குள்ள போய்க்கிறேன். நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ AUG. ஸோ அதே போல் என்ன டைரக்டரி நேமோ எக்ஸாக்டாக அதுதான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேபிட்டல் லெட்டர் AUG 24 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஓகேவா? நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டைரக்டரியை இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி தான் என்னால் நேவிகேட் பண்ணி உள்ளே போக முடியுது. ஓகே, ஸோ இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ஐ மீன் August 24 இங்கே ஐம் கோயிங் டு கிரியேட் எ ஃபைல். ஸோ தட் இஸ் எ எம்டி ஃபைல் ஆர் 0 byte ஃபைல். ஸோ டச் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஒன்று என்ன பண்ணுறேன்? கிரியேட் பண்ணுறேன். Chennai.txt. அதர்வைஸ் சென்னைன்னு மட்டும் போட்டு என்ன பண்ணலாம்? நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ Chennai.txt ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் LS போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஃபைல் மட்டும் காட்டும். ஃபைல் அண்ட் டேரக்டரிஸ் 3 டேரக்டரிஸ் கிரியேட் பண்ணி அதுவும் இருக்கு எனக்கு. LS-L போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதனுடைய சைஸ் பாருங்க. பை டிஃபால்ட்டா டைரக்டரியுடைய சைஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது 4096 பைட்ஸ்ல காட்டும். இதே வந்து நீங்க அதை கிலோ பைட்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 4K அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். வேணா நீங்க LS-LH போட்டு பாருங்க. எனக்கு டைரக்டரியுடைய டிஃபால்ட் சைஸ் என்னது? 4K. ஃபைலுடைய டிஃபால்ட் சைஸ் ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் 0. அதனால தான் இதை வந்து 0 byte ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறோம்? 0 byte ஃபைல். அப்படி இல்லைன்னா எம்டி ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி ஃபைல்னா என்னது? அந்த ஃபைலுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. அந்த ஃபைலுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ஒரு ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா கேட் கமாண்ட் மூலமாக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கமாண்ட்ல ஒண்ணுமே அந்த அந்த ஃபைல்ல எதுவுமே இல்ல. எம்ப்டியா இருக்கு. அதனால எனக்கு ஒண்ணுமே காட்டல. ஸோ இந்த கேட் கமாண்ட்லாம் நான் வந்து இன்னும் அடுத்து சொல்லுவேன். இப்போதைக்கு டச் கமாண்ட் மட்டும் பாருங்க. ஸோ அப்ப டச் கமாண்ட் யூஸ்டு டு கிரியேட் a எம்ப்டி ஃபைல். ஆல்சோ வி கேன் கிரியேட் a மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆல்சோ யூசிங் திஸ் டச் கமாண்ட். மல்டிபிள் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப a1.txt ஓகே. சேம் as a2.txt அதேபோல a3.txt அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு 3 எம்ப்டி ஃபைல கிரியேட் பண்றேன். அப்படின்னா ஒரே டைம்ல இது போல என்னால என்ன பண்ண முடியும், ஒரு மல்டிபிள் எம்ப்டி ஃபைலையும் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ls-l போட்டு பாருங்க. ஸோ எனக்கு 3 ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் யூசிங் திஸ் டச் கமாண்ட் we can create a single empty file also. Also we can create the multiple empty file, multiple Jurabyte file also. ஓகே. இது போல எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளோ என்ன ஆயிடும், எனக்கு அந்த ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ டிஃபரெண்ட் நேம்ல கூட என்ன பண்ணிக்கலாம் சார் நம்ம, இந்த மல்டிபிள் ஃபைல்ஸையும் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே கூட கிரியேட் பண்ணிக்கலாம்ல? கிரியேட் பண்ணிக்க, நோ இஷ்யூ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டச் வந்து நான் வந்து S1, S2, S3. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு நான் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ ls-l பாருங்க, எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ அதான் எக்ஸ்டென்ஷன் இஸ் நாட் மேட்டர் ஹியர். ஸோ நீங்க மல்டிபிள் ஃபைல் கூட இப்படியே கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ யூசிங் டச் கமாண்ட் வி கேன் கிரியேட் a சிங்கிள் ஃபைல். ஆல்சோ யூசிங் டச் கமாண்ட் வி கேன் கிரியேட் a மல்டிபிள் ஃபைல்ஸ். அதே போல யூசிங் டச் கமாண்ட் வி கேன் கிரியேட் a பல்க் ஆஃப் ஃபைல். பல்க் ஃபைல்னா எப்படின்னா 1, 2 ஃபைல்லாம் கிடையாது. ஒரு 100 ஃபைல், ஒரு 1000 ஃபைல், ஒரு thousands ஆஃப் ஃபைல்ஸ், ஒரு லேக்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் கூட என்னால என்ன பண்ண முடியும், டச் கமாண்ட். ஏன்னா எம்ப்டி ஃபைல் தானே, எம்ப்டி ஃபைல் தானே கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு எம்ப்டி ஃபைல் வந்து ஒரே டைம்ல என்னால வந்து லேக்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபைல் கூட என்னால என்ன பண்ண முடியும், என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சேம் as டச் கமாண்ட். இப்ப என்னுடைய ஃபைல் வந்து அ அ எப்படி வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து F1, F2, F3 அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா, மேபி இப்போ இல்லைன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 இல்ல F1, F2, F3 அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா, இந்த F1ன்னு குடுக்குற பாரு, F1, F2, F3 இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 50 ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா, நான் எப்படி குடுக்கணும்? இப்படி இப்படி குடுத்துட்டு போனா F1 ஸ்பேஸ், F2 ஸ்பேஸ், F3 ஸ்பேஸ், தென் F4, F5, F6 அப்படின்னு சொல்லிட்டு 50 வரைக்கும் நான் குடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க .txt குடுத்துக்கலாம். .txt குடுத்துட்டு அப்படியே .txt.txtன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போலாம். மல்டிபிள் ஃபைல்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு இது போல F1, F2, F3 இது போல F50 வரைக்கும் ஃபைல் கிரியேட் ஆகணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இது போல குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன நேம்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது அந்த நேம மட்டும் இங்க குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த கர்லி பிரேஸ், ஃப்ளவர் பிராக்கெட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கர்லி பிரேஸ், இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள ஸோ எனக்கு இப்போ F1, F2, F3ல ஸ்டார்ட் ஆகி F50 வரைக்கும் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 1 டபுள் டாட் ஸோ 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். 1 டபுள் டாட் 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, எனக்கு இப்போ F1, F2, F3, F4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 50 ஃபைல் எனக்கு ஒரே டைம்ல கிரியேட் ஆகும். இப்போ நீங்க அதே எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து F1, F2, F50 வரைக்கும் எனக்கு ஒரு 50 ஃபைல்ஸ் ஒரே டைம்ல என்னால என்ன பண்ண முடியுது, கிரியேட் பண்ண முடியுது. மேபி நீங்க இதே வந்து எனக்கு இல்ல, நீங்க நேம் என்ன வேணா, நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லெட்டர்ல ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு பட் அதோட நம்பரோட சேர்த்து என்ன பண்ணலாம், இது போல இப்போ ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 எனக்கு இந்த இடத்துல ஒரு 100 ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் என்ன வேணா வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபைல் 100ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபைல் 200 வரைக்கும், ஃபைல் 100, ஃபைல் 101, ஃபைல் 102, ஃபைல் 103 அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னா இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு .txt ஓட வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, .txt அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ எல்எஸ் போட்டு பாருங்க. எனக்கு ஃபைல் 100.txt, ஃபைல் 101.txt, ஃபைல் 201 இது போல வந்து எனக்கு இது போல பல்க் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ இது போல இது போலயும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல இல்ல எனக்கு இந்த இடத்துல நம்பர் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஆல்ஃபபெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அ இந்த A.Z போடுறேன் அப்படின்னா, இப்போ ஃபைல் A, ஃபைல் B, ஃபைல் C, ஃபைல் D அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப் டூ Z வரைக்கும் ஒரு 26 ஃபைல்ஸ் என்ன ஆகும், எனக்கு கிரியேட் பண்ண முடியும். இங்க பாருங்க. எல்எஸ் கமாண்ட் போட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஏ, ஃபைல் பி, ஃபைல் சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் Z வரைக்கும் எனக்கு என்ன ஆயிருக்கு கிரியேட் ஆயிருக்கு. அந்த இடத்துல நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்னா நமக்கு எவ்வளோ வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆல்ஃபபெட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு அந்த Z வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப ஒரே டைம்ல மல்டிபிள் ஃபைல்ஸ் இந்த மல்டிபிள் ஃபைல்ஸ் யூஸ்ன்றது என்னன்றது அது நெக்ஸ்ட். இவ்வளோ ஃபைல் யூஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எம்ப்டி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் கூட ஒண்ணு ஒண்ணா என்ன பண்ணலாம்? உள்ள போயிட்டு நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்குற மாரி இருக்கும். சினாரியோ அப்படி. ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, ஸோ யூசிங் டச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிங்கிள் ஃபைல கிரியேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் 0 பைட் ஃபைல்ஸ். ஓகேவா? ஒரு சிங்கிள் 0 பைட் ஃபைல கிரியேட் பண்ணலாம். ஒரு மல்டிபிள் 0 பைட் ஃபைல கிரியேட் பண்ணலாம். த சேம் ஆஸ் வி கேன் கிரியேட் இஸ் a bulk of file like this. இது போல என்ன பண்ணலாம்? என்னால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் டச் கமாண்டோட யூசேஜ். ஸோ டச் கமாண்ட் இஸ் யூ டு வி கேன் கிரியேட் a single file or multiple files same as is a bulk of files. இதை இப்போ ls-l கொடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே 0 பைட் ஃபைல் தான். எல்லாமே என்னது? எனக்கு 0, 0, 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பாரு. ஓகேவா? ஸோ இது போல நீங்க நான் வந்து ஜஸ்ட் லிமிட்டா ஒரு 100 கொடுத்தேன். நீங்க இதுல என்ன கொடுக்குறீங்களோ 1, 2 நீங்க வந்து இந்த இடத்துல சப்போஸ் ஒரு 10,000 கொடுக்குறீங்க. அப்படின்னா எனக்கு இப்போ 10,000 ஃபைல்ஸ் இங்க கிரியேட் ஆகும். இல்ல 1,00,000 கொடுக்குறீங்க 1,00,000 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? என்ன நம்பர் கொடுக்கீங்களோ அவ்வளவு ஃபைல்ஸ் எனக்கு இங்க கிரியேட் ஆகும். புரியுதா? ஓகே. அடுத்தது இந்த ஜெனரலா இந்த சைஸ பத்தி ஸோ இது போல கிரியேட் பண்ணலாம். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அதே போல என்ன சொன்னேன்? ஸோ டச் இப்படியும் கிரியேட் பண்ணலாம். ஃபைல் 1 டபுள் டாட் 100 கொடுக்கணும் எனக்கு. ஸோ 100 ஃபைல்ஸ் எனக்கு இது போல பல்க் ஆஃப் ஃபைல்ஸும் இப்படி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சைஸை பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால அதையும் நம்ம பார்த்துடலாம். 1 கேபின்றது என்னம்மா? ஹவு மச் 1 கேபி? வாட் இஸ் 1 கேபின்னா என்ன? 1024 bytes, sir. யா 1024 பைட்ஸை தான் என்ன சொல்லுவோம்? தட் இஸ் ஏ 1 கேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல ஹவு மச் கேபி இஸ் ஏ 1 எம்பி? Same 1024 KB is 1 MB. Yeah, 1024 KB. That is a KB na another. Say kilobytes. KB na another. So kilobytes தான். That is called so 1 MB. Okay. So அதே போல 1024 MB na நம்ம what is MB? That is a megabyte. So 1024 megabyte is called so 1 GB. So அதே போல 1025 போட்டனா. ஓகே. ஸோ அதே போல் 1024 ஜிபின்னா என்னது? தட் இஸ் ஏ ஜிகாபைட். Gigabyte. ஸோ 1024 ஜிகாபைட் இஸ் கால் இஸ் 1 டிபி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மட்டும் போயிட்டே இருக்கும். டிபின்னா டெராபைட்டு. ஸோ இது போல் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். நமக்கு இதுவே அதிகம். ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ கிலோபைட்னா என்ன, மெகாபைட்னா எவ்வளோ, ஜிகாபைட்னா எவ்வளோ, டெராபைட்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டிபினா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ இது சைஸை பற்றி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டச் கமாண்ட் மூலமாக வேற என்ன பண்ணலாம்? இந்த டச் கமாண்ட் மூலமாக அதே போல் ஒரு ஹிடன் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணலாம்? டச் கமாண்ட் மூலமாக ஒரு ஹிடன் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைலுக்கு முன்னாடி டாட் வச்சிங்கன்னா அது ஹிடன் ஃபைலாக கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கிரியேட் எ ஹிடன் ஃபைல் யூசிங் டச் கமாண்ட். ஓகே. ஸோ இப்போ இப்போ டச் தென் ஸ்பேஸ் ஃபைல் நேம் சொல்கிறேன். டச் ஸ்பேஸ் ஃபைல் நேம் சொல்கிறேன். இந்த ஃபைலுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டாட் வச்சிங்கன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு ஹிடன் ஃபைலாக கிரியேட் ஆகிடும். இந்த ஃபைல் என்ன ஆகிடும்? ஹிடன் ஃபைலாக கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டச் கமாண்ட் இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ டச் கமாண்ட் மூலமாக டச் தென் ஒரு ஃபைலுக்கு முன்னாடி டாட் வைக்கிறேன். ஓகேவா? டாட் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணுறோம். டாட் டிஎக்ஸ்டி ஆர் டிஎக்ஸ்டி இல்லாமல். ஓகேவா? இப்போ டாட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ எல்எஸ் போட்டு பாருங்கள். எனக்கு தமிழ்நாடு தெரியுதா?
தமிழ்நாடு சரி. தெரியல. தெரியல. பிகாஸ் No, அது sir. ஹைட் ஆயிருக்கு. ஓகேவா? நீங்க எல்லும் போட்டு பாருங்க. எனக்கு தமிழ்நாடு தெரியாது. பிகாஸ் அத கிரியேட் பண்ணும்போதே நான் வந்து அது ஹிட்டன் ஃபைலா கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அப்ப ஹவ் டு கிரியேட் எ ஹிட்டன் ஃபைல் அப்டின்னா, த இஃப் யூ மென்ஷன் த டாட் பிஃபோர் த ஃபைல், தென் இட் வில் கிரியேட் as a ஹிட்டன் ஃபைல். ஓகே. தென் ஆஃப்டர் தட் ஹவ் டு வியூ த ஹிட்டன் ஃபைல். தென் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப அத எப்படி வியூ பண்றது அப்டின்னா, ஜஸ்ட் எல்எஸ் ஹைஃபன் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹைஃபன் ஏ அப்டின்னா, எனக்கு இப்ப அந்த ஹிட்டன் ஃபைல் எனக்கு காட்டும். டாட் தமிழ்நாடு. இதுதான் வந்து அந்த ஹிட்டன் ஃபைல். இல்ல எனக்கு இது டீட்டெயில்டா வேணும்னா, எல்எஸ் ஹைஃபன் எல்ஏ அவ்வளோதான். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஹிட்டன் ஃபைல்ல ஷோ பண்ணும். அப்போ ஒரு ஹிட்டன் ஃபைல எப்படி கிரியேட் பண்றது? அந்த ஹிட்டன் ஃபைல எப்படி நம்ம ஷோ பண்றது? ஸோ 2மே இதுல வந்துருச்சு. ஆம், அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது? ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் எம்கேடிஇஆர். இப்ப நான் கிரியேட் பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. எம்கேடிஇஆர். ஸோ கிரியேட் எ டைரக்டரி. So that is called, we are going to use mkdir command to create a directory. If mkdir இப்ப new dir அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். அப்படின்னா எனக்கு இப்ப நியூ டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடும்? எனக்கு டைரக்டரி கிரியேட் ஆயிடும். ஓகே. இதே போல எனக்கு மல்டிபிள் டைரக்டரி கூட என்னால என்ன பண்ண முடியலாம்? கிரியேட் பண்ண முடியலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ D1, D2, DER1, ஸோ ஸ்பேஸ் DER2, ஸ்பேஸ் DER3 அப்படின்னு சொல்லிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் ஆஸ் ஒரு நெஸ்டட் டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது? நெஸ்டட் டைரக்டரினா ஒரு டைரக்டரிக்குள்ள இன்னொரு டைரக்டரி. தட் இஸ் சப் டைரக்டரிஸ் ஹவ் டு கிரியேட் தட் அப்படின்னா, ஸோ ஹைஃபன் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வி கேன் கிரியேட் எ ஸோ நெஸ்டட் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ x1 தென் ஸ்லாஷ் x2 தென் ஸ்லாஷ் x3 அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள x2ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன பண்றேன்? நான் x3ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இது புதுசா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது. இது மல்டிபிள் டைரக்டரி கிரியேட் பண்றது. இது வந்து ஒரு டைரக்டரிக்குள்ள டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சப் டைரக்டரிஸ் ஃபுல்லா நெஸ்டட் சப் டைரக்டரிஸ் கிரியேட் பண்றது. ஓகேவா? இப்ப இப்ப பிராக்டிகலா பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல mkdir, ஓகே. ஸோ ஜஸ்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தமிழ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ls-l போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு, ஸோ தமிழ்னு எனக்கு என்னாச்சு? டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. டைரக்டரி வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எனக்கு டில ஸ்டார்ட் ஆகுது. 1 செகண்ட்மா.
ஓகேம்மா. ஸோ அப்போ வந்து ஒரு சிங்கிள் டைரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது போல் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் இப்போ நான் மல்டிபிள் டைரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ T1 T2 தென் T3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், இது போல் மல்டிபிள் டைரக்டரி என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். இப்போ LS-L போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஸோ T1 T2 T3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைரக்டரி எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதே போல் நெஸ்டட் டைரக்டரிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ MKDER -P ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ N1 ஸோ நியூ டைரக்டரி ஸோ NDன்னு வச்சுக்கிறேன். ஸோ ND1 அதுக்குள்ள ND2 அதுக்குள்ள ND3 அதுக்குள்ள ND4 அப்படின்னு சொல்லிட்டு இது போல் நெஸ்டட் எவ்வளவு டைரக்டரி வேணால் சப் டைரக்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ND1ன்னு ஒரு கிரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ள ND2 தென் ND3 தென் அதுக்குள்ள ND4. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ LS-L போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது மட்டும் தான் தெரியணும், எனக்கு ND1 மட்டும் தான் தெரியும். ND2 ND3 எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த டைரக்டரிக்குள்ள தான் இருக்கு. அப்போ CD ND1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் அதுக்குள்ள போய் பார்க்குறேன், அதுக்குள்ள LSன்னு போட்டு பார்க்குறேன், அதுக்குள்ள ND2 இருக்கு. தென் CD ND2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அதுக்குள்ள LS கமாண்ட் ரன் பண்ணுறேன், ND3 இருக்கு. அகைன் LS கமாண்ட் ரன் பண்ணுறேன், அதுக்குள்ள போய் LS போட்டு சாரி ND3 இருக்கு. தென் ND3க்குள்ள போயிட்டு பார்க்குறேன், ஸோ அதுக்குள்ள ND4 இருக்கு. ஓகேவா? இது போல் எவ்வளவு சப் டைரக்டரிஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், நான் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் ND4 வரையும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து எம்டியாக காட்டுது, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு கம் பேக் திஸ் ஆகஸ்ட் 24 என்ற ஒரு பாத்துக்கு நான் வரணும். ஸோ ஹவு டு கம் பேக்மா, கேன் எனிஒன் டெல் மீ? I want to come back to the CD // again / 1 2 3 4 போடலாம் சார். 4 // வெரி குட். ஸோ ஐ வாண்ட் டு கம் பேக் த 4 லெவல் பேக். ஸோ பாருங்க, எனக்கு நான் 4 லெவல் இங்கே பேக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அகைன் ஐ வாண்ட் டு கோ ND4 டைரக்டரினா என்ன பண்ணலாம்? டில்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் CD ஹைஃபன் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், எனக்கு நான் லாஸ்ட்டாக அந்த டைரக்டரி என்னால் ஜம்ப் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டாகல் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அகைன் கம் பேக் டு திஸ் ஆகஸ்ட் 24 அப்படின்னா அகைன் CD ஹைஃபன். புரியுதா? ஓகே. இப்போ CD ஹைஃபன் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு டைரெக்டாக எந்த இடத்துல இருந்து ஹோம் டைரக்டரி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டில்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க. CD tilt. CD அப்படின்னா CD டில்ட் ரெண்டுத்துல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ CD கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், டைரெக்டாக எனக்கு வந்து ஹோம் டைரக்டரி வந்தாச்சு. புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம வந்து டச் கமாண்ட் மூலமாக ஒரு பல்க் ஆஃப் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணமோ அதே போல் என்னால் இங்கே பல்க் ஆஃப் டைரக்டரி கூட என்னால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MKDER எனக்கு வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன், அதே ஃப்ளவர் ப்ராக்கெட் தான். எனக்கு DER1 DER2 DER3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 100 டைரக்டரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ MKDER ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எனக்கு இது போல் மல்டிபிள் ஒரு பல்க் ஆஃப் டைரக்டரி கிரியேட் பண்ண முடியும். சேம் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுற மாதிரியே என்னால் என்ன பண்ண முடியும், இது போல் ஒரு பல்க் ஆஃப் டைரக்டரும் கிரியேட் பண்ண முடியும். இது போல் 1000 lakhs மில்லியன்ஸ் ஆஃப் டைரக்டரி கூட என்னால் என்ன பண்ண முடியும், ஸோ கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது போல் பல்க் ஆஃப் ஒரு நெஸ்டட் டைரக்டரிஸ் என்னால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது கூட என்னால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் MKDER -P இருக்கு. இப்போ எனக்கு ABCன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணணும், ABCன்னு சொல்லிட்டு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அந்த ஏவுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து TMP1 TMP2 TMP3 அப்படின்னு சொல்லிட்டு மேபி T1 T2 T3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஸோ அதையும் நான் என்ன பண்ணணும், எனக்கு கிரியேட் பண்ணணும். ஓகே. செகண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ -P ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C. ஓகேவா? இது 3 டைரக்டரி கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஒவ்வொரு டைரக்டரிலையும் நான் வந்து T1 T2 T3 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு டைரக்டரிலையும் சப்போஸ் T என்ற நேமில் ஸ்டார்ட் ஆகிற ஸோ 1 2 3.
ஸோ இப்படி நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு ஹை லெவல்ல பார்த்துக்கங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆ இப்ப இத என்டர் அடிக்கிறேன் பாருங்க. எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எல்எஸ் போடுறேன். இதுல நெறைய இருக்கிறதுனால நமக்கு இப்ப ஏபிசின்னு எனக்கு 3 டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். இதுல நெறைய இருக்கிறதுனால நம்மளால வந்து ஆம். சரி இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுல சாரி இங்க இங்க கிரியேட் பண்ணிட்டேனா? ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஏன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. பின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. சின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஒவ்வொரு டைரக்டரிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, சிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்குள்ள போயிட்டு எல்எஸ் போட்டு பார்க்குறேன். எனக்கு T1, T2, T3 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? சப்போஸ் அகைன் நான் 1 லெவல் பேக் வந்து இன்னொரு டைரக்டரி என்னது? தட் இஸ் பி டைரக்டரில போய் பார்க்குறேன். அங்க எல்எஸ் போட்டு பார்க்குறேன். அங்கேயும் T1, T2, T3 இருக்கு. ஓகேவா? அகைன் 1 லெவல் பேக் வந்து சி டைரக்டரில போய் பார்க்குறேன். ஸோ அங்க எல்எஸ் போட்டு பார்க்குறேன். அங்கேயும் T1, T2, T3 இருக்கு. இது போல என்னால என்ன பண்ண முடியும்? இது சும்மா சாம்பிள் தான் குடுத்தது. அகைன் இந்த ஒவ்வொரு T1லயும் எனக்கு வந்து மல்டிபிள் டைரக்டரி என்னால என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த அளவுக்கு போக வேணாம். ஜஸ்ட் சிம்பிளா இதோட முடிச்சுக்கங்க. இது போல மல்டிபிள் டைரக்டரிஸ் வித் ஹெல்ப் ஆஃப் நெஸ்டட். நெஸ்டட் மல்டிபிள் டைரக்டரிஸ் கூட என்னால என்ன பண்ண முடியும்? இது போல கிரியேட் பண்ண முடியும். யூசிங் எம்கேடிஇஆர். ஓகேவா? ஆ சார் எனக்கு ஒரு எஸ். டவுட் இருக்கு. எஸ்மா சொல்லுங்க. சார் இப்போ நம்ம ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்டரிஸ் கிரியேட் பண்றோம். சிடி ம். டாட் டாட் போட்டோம்னா ப்ரீவியஸ் டைரக்டரி வரும். ஆமா. இன்கேஸ் எனக்கு அந்த 100 டைரக்டரி இருக்கும்போது எக்ஸாக்டா 50th டைரக்டரி வரணும்னா என்னங்க சார் பண்ணணும்? எக்ஸாக்ட்டா 50 டைரக்டரிக்கு அதுக்கு நான் வரணும். 100வது டைரக்டரில இருக்கேன். அங்கிருந்து நான் சிடி டாட் டாட்னு போட்டு வரல எக்ஸாக்டா 50th டைரக்டரி வரணும்னா அது அந்த அந்த மட்டும் செப்பரேட்டா ஆ வரணும். இல்ல அந்த பாத்த செப்பரேட்டா தான் நம்ம இந்த ஃபுல் பாத்த மென்ஷன் பண்ணி தான் போக முடியும். பாத்த பொறுத்த அளவுக்கு அப்போ வந்து ஜம்ப்லாம் ஆக முடியாது. பாத்த மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஒன் பை ஒன்னா தான் போய் ஆகணும். ஆமா. ஓகேங்க சார். பாத்து நமக்கு எக்ஸாக்ட்டா பாத்து தெரிஞ்சதுன்னா, ஒரே டைம்ல என்னால எங்க இருந்து எங்க வேணா ஜம்ப் அடிக்க முடியும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து இப்ப ஓகே. D1க்குள்ள D2, D2க்குள்ள D3, D3க்குள்ள D4 இது போல D100 வரைக்கும் இருக்கு. சப் டைரக்டரி ஃபுல்லா நெஸ்டட் சப் டைரக்ட் சாரி நெஸ்டட் டைரக்டரியா இருக்கு அப்டின்னா, நான் வந்து கரெக்ட்டா D50க்குள்ள போனோம் அப்டின்னா, ஜஸ்ட் சிடி ஸ்பேஸ் D1/D2/DT3/DT4/ அப்படின்னு சொல்லிட்டு D50 வரைக்கும் போல போட்டுட்டு போட்டீங்கன்னா, D50க்கு ஜம்ப் ஆயிடலாம். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே. ஸோ ரியல் டைம் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஸ்வாப் பண்ணி பார்த்துக்கலாம்ல சார்? சிடி ரியல் டை ஹைஃபன் கொடுத்து. ஆமா. பிடபிள்யூ போட்டு பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கீங்கன்னு தெரியும். ஜென்ரலா வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லொகேஷன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரொவைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபைல காப்பி பண்ணணும் அப்டின்னா, ஃபுல் பாத்தா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. இன்னொரு எங்க போய் ஃபைல காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த பாத்தும் உங்களுக்கு எல்லாமே புரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பாத்த போற அளவுக்கு நீங்க மேக்ஸிமம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஓனா ஏதாவது பாத்துக்குள்ள போறீங்க அப்டின்னா, நீங்க அத டைப் பண்ணி தான் போற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் சார் பாத்து நமக்கு நான் அடுத்தது டெர்மினலுக்குள்ள எடுத்து காப்பி பேஸ்ட் சொல்லுங்க. சார் சார் சொல்லுங்க. டெர்மினலுக்குள்ளார நமக்கு காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகுங்களா? ஒர்க் ஆகுமே. காப்பின்றது விண்டோஸ் மாரி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் விலாம் ஒர்க் ஆகாது. ஸோ இங்க இங்க வந்து ம். ஜஸ்ட் இப்ப நான் வந்து இங்க இந்த இடத்துல நான் சிடி குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த இந்த டெர்மினல பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு டெர்மினலுக்கும் நமக்கு மாறும். ஒரு டெர்மினலுக்கு மாறும். இப்ப நான் வந்து இங்க சிடி குடுக்குறேன். சிடி குடுத்து இந்த டவுன்லோட்ஸ்க்குள்ள இந்த லோக்கல் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல பிக்சர்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு இதுக்குள்ள போணும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த டவுன்லோட்ஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா, எனக்கு டைப் பண்றதுக்கு எனக்கு பாருங்கன்னா, ஜஸ்ட் இத நான் மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்றேன். அத ரைட் கிளிக் பண்றேன். இங்க ஓகே. காப்பி பண்றேன். இங்க வந்து ரைட் கிளிக் பண்றேன். இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்படி தான் இது காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இந்த விண்டோஸ் டெர்மினல் இது யூனிக்ஸ் டெர்மினல் பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? இது ஓகே. ஒவ்வொரு கண்ட்ரோல் சி வெர்ஷன்லயும் மாறும். கண்ட்ரோல் வி ஒர்க் ஆகுது. கண்ட்ரோல் சி, ஓகே. கண்ட்ரோல் வின்றது ஒன்லி ஃபார் விண்டோஸ். இங்க வந்து ஓகே சார். ரைட் கிளிக் பண்ணணும், காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். பட் இதுவே நான் உங்களுக்கு புட்டி டூல்ல ஒர்க் பண்ணும்போது, அந்த இடத்துல நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே அது காப்பி தான். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் வச்சு இத இப்படி செலக்ட் ஆகுதுல்ல, இதுவே எனக்கு காப்பி ஆயிடும். ஓகே. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ரைட் ம். கிளிக் பண்ணீங்கன்னா, அது பேஸ்ட் ஆயிடும். பட் எனக்கு இங்க அது ஒர்க் ஆகாது. பட் அந்த நான் உங்களுக்கு ஒரு டூல் சொன்னேன் இல்லையா? அந்த டூல் மூலமா யூனிக்ஸ நான் கனெக்ட் ம். பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல நான் பண்ணும்போது ம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே எனக்கு கீழ பேஸ்ட் ஆயிடும். ஓகே சார். ஓகேவா? யாஹ்! ஓகே.
ஓகே. ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒர்க் பண்ணி பாருங்க. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே சார். யாரும் வரல போல இருக்கு. 6 பேர் இருக்கீங்களா? திவ்யதர்ஷினி, ஜெயசூர்யா, பத்மபிரியா. ஓகே. ஸோ ஒரு நிமிஷமா. ஓகே. ஓகே. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நடந்தது எல்லாருமே ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே யூனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இல்ல யாராவது இன்னும் பெண்டிங் வச்சிருக்கீங்களா? எஸ் சார், பண்ணியாச்சு. மத்தவங்க எல்லாரும்? பத்மபிரியா, இப்ராஹிம், ஜெயசூர்யா, திவ்யா. இல்ல சார். ஆக்சுவலி என்னோட லேப்டாப் வந்து ஓகே ஆகல. ஸோ நான் நியூ லேப்டாப் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் நீங்க சொல்றதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லேப்டாப் வந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நான் பண்ணி போகணும் சார். சரி, ஓகே. ஓகேம்மா. ஓகே. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் லோடு உங்களுக்கு தான் அதிகமாயிடும். ஓகேவா? ஸோ அன்னைக்கு நடத்துறது அன்னைக்கு ஷூர் ஒர்க் சார். பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே சார். ஓகேம்மா. ஸோ டுமாரோ உங்களுக்கு கிளாஸ் கிடையாது. டே ஆஃப்டர் டுமாரோ வி வில் ஹேவ் எ கிளாஸ். ஓகே? Okay, sir. ஓகே. பாய். Thank you, sir. பை சார். தேங்க்யூ.